எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான காரசாரமான ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூட எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான காரசாரமான ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடாயில் கூட மீன் குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப இடுக்கமாக வச்சோமா மீன் போடும் போது மீன் உடையும். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அதே போல் வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துருங்க. பெரிய பூண்டாக இருந்தால் இதை போல் நச்சு வச்சுக்குங்க. பூண்டு சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் பூண்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இது கூடவே 3 மீடியமான தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நமக்கு பார்க்கும் போதே தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய் நல்லா தனியாக வந்துடும் திரிஞ்சு. அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி சரியாக வதங்கலனாலே அந்த பச்சை வாசனை வரும். அதே போல் வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அடுப்பத்தையும் குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் வெறும் அதை மட்டும் சேர்த்தாலே போதும். தனித்தனியாக சேர்க்குறவங்களா இருந்தால் இதை போல் சேர்த்துக்கணும். எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது வீட்டு மிளகாய் தூள் இதுதான். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ